நாகமணி கிடைச்சிருச்சானா? இல்லம்மா. என்னன்னா சொல்ற? நாகமணி கிடைக்கல, உன் சாபமும் தீரலனா நாம எப்படின்னா சர்வலோகத்துக்கு போறது? விஜயதசமி வேற நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. விஜயதசமி அன்னைக்கு நம்ம அப்பா அம்மா திரும்பி வந்துருவாங்கண்ணா. நாம சர்வலோகம் போகலடா, அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்கண்ணா. கவலைப்படாத நாகவள்ளி, நான் சீக்கிரமாவே நாகமணியை கண்டுபிடிச்சு என்னுடைய சாபத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். சரிண்ணா, நேரமாச்சுண்ணா. என்னை தேடுவாங்க, நீ போயிட்டு வாண்ணா. சரிம்மா. நாகவள்ளி, நீ என்னமா பண்றீங்க? ஆடி போடி, இவளை பத்தி என்னடி பேச்சு? போடா சீக்கிரம், பாம்பு அடிடா. எங்கம்மா? பாருடா, எங்க பாம்பு? போடா சீக்கிரம். எதுவும் இல்லையேம்மா. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. அப்படியே பாம்பு ஏதாவது வந்திருந்தா கூட நான் நாகபஞ்சமி விரதம் இருக்கேன்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம். அதெல்லாம் அடிக்க கூடாதுங்க. ஆமா ஆமா, சீதாக்கா சொல்றது உண்மைதான். என்ன? ஆமாமா, அப்படியே கூட இருக்கலாம். நான் சொல்றத யாரும் நம்பவும் மாட்டீங்க, நான் சொல்றத கேட்கவும் மாட்டீங்க. நான் பார்த்தேன்டா, நான் பார்த்தேன், என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்டா. டேய் போய் பாருடா. அது போகட்டும், விடுமா. பரவாயில்லை, வா வா சொல்றேன். வாமா வா. நம்ப மாட்டேங்கறாங்களே, பாம்பு வந்துச்சுடா. எதை பத்தி உனக்கு கவலை இல்ல? விடிஞ்ச பிறகு கொரண்டு விட்டு தூங்குறான் பாரு. டேய் பாலு எழுந்துடா. பாலு, டேய் பாலு எழுந்துரு. டேய் எழுந்துடா. அடடடடடடடடடே. ச்சே, தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. ஏய், ஏன் இப்படி அலற வச்ச மாதிரி அலற? இன்னைக்கு யாரு காணோம்? டேய் பாலு, கௌதம காணும்டா. கௌதம காணுமா? ஆமாடா பாலு, நேத்து மாதிரி பாம்பு பிடிக்க போயிருக்கான், பள்ளி பிடிக்க போயிருக்கான்னு சொல்லாத. ராத்திரி ராத்திரி நம்மள சுத்தி என்னமோ நடக்குது. ஏய் சும்மா இரு கௌரி, இப்படிலாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. இப்பெல்லாம் நம்ம தூங்குறப்ப மட்டும் தான் நிம்மதியா இருக்கும், நீ அதையும் கெடுத்து விட்டுறாத. ஆமா, நம்ம தூக்கத்துல மட்டும் தான் நிம்மதியா இருக்கோமா? பயத்துல உளறாதடா. இதே தூக்கத்துல தான் சாவிய பறி கொடுத்தோம், அப்புறம் சந்தியாவை பறி கொடுத்தோம், இப்ப கௌதம பறி கொடுத்துட்டோமே. நாளைக்கு நீயா இல்ல நானா? வேண்டாம் கௌரி, இது வேண்டவே வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு நாம மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடலாமா? குட் ஐடியா, வா போலாம். டேய் சும்மாடா. என்ன நடந்தாலும் அவங்களே நம்ம கண்டுபிடிச்சு 4 பேரும் சேர்ந்து அந்த புதையல எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறோம். அம்மா தாயே, தன்னம்பிக்கையின் சிகரமே, நான் உயிரை பத்தி பேசிட்டு இருக்கம்மா, நீ லட்சியத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? நாம மோதுறது சாதாரண மனுஷங்களோட கிடையாதுமா, பூதங்களோடையும் ஆவிகளோடையும் மந்திரவாதிகளோடையும். கர்ணன் தப்புனா மரணம் தான். உயிரோட இருந்தா ஊருக்கு போயாவது, இது இல்லனாலும் வேற எதுலயாவது சாதிக்கலாம். கிளம்பு கிளம்பு. கிளம்புனா கௌதமி சந்தியாவை இப்படியே விட்டுட்டு கிளம்ப சொல்றியா? அப்போ என்னதான் பண்ணலாங்கற? முதல்ல கௌதம் சந்தியாவை கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு அந்த விசில் அடிக்க போறியா நீ? அந்த விசில மட்டும் எடுத்த நான் கடுப்பாயிடுவான். அந்த விசில வச்சு ஊதுறதுல எந்த பயனும் இல்ல. இப்ப நம்ம மந்திர வட்டத்துல பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டது, நான் அந்த முக்குக்கு போயிட்டு வரேன். நீ எந்த முக்குக்கு போக வேணாம் சாமி, இங்கேயே உட்காரு. என்னது? நம்மளும் தான் பாப்போமே. என்ன கௌரி நீ எவ்வளவு கிளீனா தடுத்துருது பார். ஏய் ஏய், சும்மா மிரட்டாதடி. நான் போய் சொன்னல, உன் மந்திர சக்தியில அவனை விட்டு போயிடுச்சு. இல்ல, என் மந்திர சக்தி என்னை விட்டு போகல. என் கஷ்டங்களை தீர்க்கும் மந்திர வட்டமே எனக்கு ஏன் கௌதம் சந்தியாவை காட்டல? என் மந்திர சக்தி என்னை விட்டு போயிடுச்சா? இல்லை கௌரி, உன் சக்தி உன்னை விட்டு போகவே இல்லை. உன்னை வென்று விடுவதே அதன் நோக்கம். உனக்கு மீறிய ஒரு சக்தி உனக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்போது என்னால் இயங்க முடியவில்லை. என்ன மீறிய சக்தியா? எவ்வளவு பெரிய சக்தியானாலும் அதை கண்டு வென்று உன்னால் அடக்க முடியும். எதையும் கண்டு நீ பயப்பட தேவையில்லை. மனம் தளர வேண்டாம். உன் முயற்சி திருவினையாக்கும் என்பதில் ஐயமில்லை. நேர்மையே வெல்லும். வெற்றி உனக்கே. காத்திரு, வருகிறேன். கௌரி கௌரி ப்ளீஸ் கௌரி, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் கௌரி. ஏய், வாயை மூடு. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. சிவனேசா, கொஞ்சம் பால் குடிப்பா. பாலுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை கூட பாட்டி, நான் குடிச்சிடுறேன். சிவனேசா, ஏப்பா இப்படி பேசுற? நீ பிறந்ததுல இருந்து உனக்கு பால் ஊட்டி வளர்த்தவப்பா அந்த பாட்டி. என்னையவா விஷத்தை கொடுக்க சொல்ற? என்னப்பா இது? ஐயோ பாட்டி, நான் ஏதோ வேதனையில சொல்லிட்டேன். எனக்கு பால் வேண்டாம், நீ போ. என்ன வேதனையா இருந்தாலும் என்கிட்ட நீ இப்படி பேசலாமா? பாவம், நீ என்ன பண்ணுவ? அந்த கடவுள் தான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்கிறா. உன்னைத்தான் அசைய முடியாம ஆணி அடிச்சு மாட்டிருக்குன்னா என்னையும் இப்படி அசைய முடியாம படுக்க வச்சிட்டியே. ஏன் இப்படி பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன பாவம் பண்ண? ஏன் என் கை காலெல்லாம் இப்படி விழுந்து போச்சு? கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அந்த மின்னல் எங்க இருந்து வந்து என்ன தாக்குச்சு? சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்ட. என்ன வதைக்கணும்னு முடிவு பண்ண நீ எங்க இருந்து விளக்கம் கொடுப்ப? சரி, நான் தப்பு பண்ண, என்ன நீ தண்டிச்சிட்ட. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி கதறிட்டு போறாளே அந்த மகேஸ்வரி, அவ என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் இப்படி அழ வைக்கிற? அவளை பொண்ணு பார்க்க போறதுக்கு ஒரே ஒரு நாள் முன்னாடி நீ என்ன கொன்னு இருந்தா கூட உன் மேல நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன்.
இப்ப அவ வாழ்க்கையும் சேர்த்து கேள்விக்குறியாக்கிட்டியே. முதல்ல அப்பா அம்மாவை பிரிச்ச, இப்ப இந்த மகேஸ்வரி ஏன் ஆசை காட்டி மோசம் பண்ற? நான் உறவுகளோட வாழக்கூடாதா இல்ல உயிரோடவே வாழக்கூடாதா? எது எப்படியோ மகேஸ்வரி ஒரு சின்ன பொண்ணு. அவ மனச மாத்தி என்ன மறக்க வை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. நீ தான் காணிக்க வாங்காம எதுவும் செய்ய மாட்டியே. இதுக்கு காணிக்கையா என் உயிரையே எடுத்துக்க. அது எப்படி? உன்னை விழுந்து விழுந்து கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு நீ மட்டும் சிரிச்சு சிரிப்பு மரம சலியா உட்கார்ந்திருக்க. நான் நினைச்ச மாதிரியே, நான் கேட்ட மாதிரியே நீ எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டேன்னு நான் எத்தனை சந்தோஷப்பட்டேன். என் கணபதி என்ன கைவிடலன்னு நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லி பூரிச்சேன். அவரையே கூட்டிட்டு வந்து அவர் கையாலேயே உனக்கு 108 குடம் தண்ணி இறைச்சு ஊத்தி எத்தனை பிரார்த்தனை, எத்தனை விரதம், எத்தனை வேண்டுதல். தினம் தினம் புதுசு புதுசா அருகம்புல் மாலை, விதவிதமா கோலம், வகை வகையா கொழுக்கட்டை. இதெல்லாம் எதுக்காக படிச்ச? உன் மனம் குளிரணும் தானே, என்ன நீ கண் கலங்காம காப்பாத்தணும் தானே. என்ன ஏன் நீ இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ண? நான் கண்ட கனவை ஏன் கழிச்ச சொல்லு. அவரை படுத்த படுக்கைய படுக்க வச்சிருக்கியே, அந்த மனுஷன் அப்படி என்ன பாவம் பண்ணாரு? அந்த மாப்பிளைய நீ தானே எனக்கு பார்த்து கொடுத்த. அப்ப அவருக்கு கொடுக்கிற கஷ்டத்தை எனக்கும் கொடு, இல்ல அவரை குணமாக்கு. இது ரெண்டுல உன்னை நீ கூடி சீக்கிரம் செய்யல, இனி ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். அக்கா, ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? நான் தான் இனிமேல் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அவ சந்தோஷம் குறைஞ்சு போய் 5 வருஷம் ஆகுது. ஆமாம்மா, என்னைக்கு அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டாலோ அவளுக்கு வாழ்க்கையில ஏமாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டுல அவளுக்கு நிம்மதியே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்களா ஏன் இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? நீ எனக்காக சொன்னாலும் உண்மை அதான சீதா. நம்ம 2 பேர்ல யாருக்கு குறை இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா நமக்கு குழந்தை இல்லைங்கிறது தானே வருத்தமான விஷயம். இனிமே அந்த குறை இருக்காது மாமா. 2 வெள்ளிக்கிழமை நாகபஞ்சமி விரதத்தை அக்கா நல்லபடியா முடிச்சிட்டாங்க. இனிமே வர வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு விரதம் மட்டும்தான் பாக்கி. அதுவும் முடியட்டும், அப்புறம் பாருங்க. அடுத்து வர 10வது மாசத்துல அக்கா வாடியில ஒரு குட்டி பாப்பா இருக்கும். சந்தோஷம் தானே? நாகவல்லி, அப்படி மட்டும் நடந்துட்டா என் குழந்தைக்கு தொட்டில் வாங்குறதுக்கு முன்னால உனக்கு ஒரு கோவிலே கட்டிடுவேன். போங்க போங்க, கோயில் கட்டுறதுக்கு போய் கொத்தனார பிடிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, கடைசி வெள்ளிக்கிழமை பூஜையில 5 கன்னி பெண்கள் கலந்துக்கணும். விரதத்தை முடிச்ச உடனே பூஜையில இருக்கிற பாலை எடுத்து 5 கன்னி பெண்களுக்கு கொடுக்கணும். அவங்க அந்த பாலை குடிச்சிட்டு குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு இப்பவே 5 கன்னி பெண்களுக்கு சொல்லி வைங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஓஹோ, 5 கன்னி பொண்ணுங்க வேணுமா? விட மாட்டேன்டி, கிடைக்க விட மாட்டேன்.